நிலா வந்து அந்த எப்படியாவது அந்த வீட்டை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிட்டுட்டு உயில அந்த வீட்டில் தான் இருக்கோம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் தேடிட்டு இருக்காரு சோழன். நம்ம நிலாவும் நல்லா பாருங்க எல்லா இடத்தையும் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி எடுக்கிறாரு பரண்ட மேலேருந்து. அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நிலா இதில் ஏதோ நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலா வந்து நல்லா பாருங்க டார்ச் அடிச்சு பாருங்க எல்லா பேப்பரையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்மளுடைய சோழனுடைய பெரியப்பா இருக்கார்ல, அதான் நடேசனுடைய அண்ணா, அவர் என்ன பண்றாருன்னா எதுக்கோ வந்து இந்த திருட்டு பசங்க ஏதாவது பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டு, நான் எதுக்கோ போய் பார்த்துட்டு வரேன், இவனுங்களை நம்ப முடியாது, இந்த நடேசன் இருக்கானே அவன் கண்டிப்பா நைட்டு எப்படினாலும் இந்த வீட்டுக்கு தான் வந்துருவான், வந்து வெளியில கட்டில கூட படுப்பான், அவனை நம்ப முடியாது. அப்புறம் அவன் பெற்று வச்சிருக்கானுங்களே அவனுங்க பசங்க, அவனுங்களும் ஃப்ராடு பசங்க கஸ்தூரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோழனுடைய பெரியப்பா சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா டார்ச் அடிச்சுட்டு வராரு. வந்து பூட்டை திறந்துட்டு கேட் திறந்துட்டு உள்ளே நடந்து வராங்க, வீடு கிட்ட தான் வராங்க. உடனே நிலாவுக்கு வந்து இந்த டார்ச் வெளிச்சத்தை பார்த்துட்டு யாரும் வர மாதிரி இருக்கே யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. அச்சோ சோழனோட பெரியப்பா வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா முடிக்கிறாங்க. உடனே சோழா சோழா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பதட்டமாக அப்படியே கத்துறாங்க. உடனே என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது, இல்லை யாரோ வர மாதிரி தெரியுது, டார்ச் அடிச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிலா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் பிரிவாவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலாவும் ஆமாம் சோழா அவர் மாதிரி தான் தெரிகிறாரு, 2 பேர் வராங்க, உங்கள் பெரியப்பா தான் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கத்துறாரு கீழே இருந்து. நிலா வந்து நீங்கள் அமைதியாக அப்படியே கம்முன்னு ஆகிடுங்க, எதுவுமே பார்க்காதீங்க, எதுவுமே சைலண்ட்டாக இருங்க, சத்தமே போடாதீங்க, நானுமே இப்படி அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழா வந்து நிலா நீங்கள் மேலே இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக டார்ச் அடிச்சா தெரியுங்க, நீங்களும் மறைஞ்சிக்கோங்க படுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய நிலாவும் வந்து அப்படியே அமைதியாகி கம்முன்னு படுத்துடுறாங்க. உள்ள சோழனும் பார்த்தீங்கன்னா எந்த பேப்பரும் எதுவுமே எடுக்கல, அப்படியே அமைதியாகவே இருக்காரு. உடனே நம்ம கிட்ட வந்துடுறாங்க நம்மளுடைய சண்முகம் பெரியப்பா, அதாவது நடேசனோட அண்ணா கிட்ட வந்துடுறாரு. வந்துட்டு சீலை வந்து நல்லா டார்ச் வச்சு பார்க்குறாரு. அவரே சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்க அந்த இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, சீலை அப்படியே தான் இருக்குது, அப்போ யாரும் வரலன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நம்ம சுற்றியும் பார்ப்போம், அவன் இருக்கானே நடேசன் அவன் இங்கே தான் எங்கேயாவது படுத்து கூட இருப்பான் குடிச்சிட்டு வந்துட்டு, அதனால் நல்லா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் வச்சு சுற்றி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணுறாரு சண்முகம். அதாவது நடேசனோட பெரியப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி, கஸ்தூரி யாரும் அப்படிலாம் வரவே இல்லை, எல்லாம் சீல் வச்சதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியேண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அப்படியே நடந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது உடனே நிலா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக நிலா வந்து இப்படி நிமிடுறாங்க. அந்த கையில் ஒரு ஓடு வச்சுருந்தாங்க இல்லையா, ஒரு ஓட்டையை தானே, ஒரு ஓடை தூக்கிட்டு தானே நம்ம சோழன் உள்ளே இறங்கியிருப்பாரு. அந்த ஓடை வந்து நகர்ந்து சரசரன்னு மேலேருந்து அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துடுது. உடனே அதான் சோழனோட பெரியப்பா சண்முகம் வந்து என்ன சத்தம் அது பின்னாடி எப்படி சொல்லிட்டு திரும்பி டக்குன்னு பார்த்துட்டு டார்ச் அடிக்கிறாரு. கரெக்டாக ஓடு கீழே வந்து விழுது, மேலே வந்து நிலா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துடுறாரு நம்மளுடைய சண்முகம். பார்த்துட்டு இங்கே பாரு நான் சொன்னேன் யாரோ வந்திருக்காங்க, யாரோ இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு டார்ச்சிச்சு, ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்போ எல்லாரும் உள்ளதான் இருக்கானுங்களா திருட்டு பசங்க, டேய் திருட்டு பசங்களா எல்லாம் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோழனுடைய பெரியப்பா வந்து கத்துறாரு. இங்கே பாருங்க யாரும் திருட்டு பசங்களாம் கிடையாது, எங்கள் உயில் இங்கே தான் இருக்குது புரியுதா, அதை தேடி தான் வந்திருக்கோம், முதல்ல அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி, டேய் வெளியே வாங்கடா, இப்போவே உங்களுக்கு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வைக்கிறேன், உங்களை என்ன பண்ணுறேன்னு பாடுறா, சீல் வச்சு கூட நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்தால் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழனோட பெரியப்பா கத்துறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா சோழனோட பெரியப்பா கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. கஸ்தூரி நம்ம நினச்ச மாதிரி அந்த திருட்டு பையன் உள்ளதான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சோழனோட பொண்டாட்டியும் மேலே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, இந்த நைட்டில் வந்திருக்காங்களா, ஆமாம் நம்ம போலீஸை கூப்பிட்டு வந்து சீல் வச்சோம், அவனுங்க எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க பாரு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு செக் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆவேசமாக பேசுகிறாரு சோழனோட பெரியப்பா. உடனே விஷயத்தை வந்து போலீஸ்க்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட பெரியப்பா ஃபோன் பண்ணிடுறாரு. உடனே கஸ்தூரி கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறாங்க. வந்தோன்னும் கத்துது கஸ்தூரி பாட்டு, எவ்வளோ தைரியம் இருக்கும், டேய் திருட்டு பசங்களா இந்த வீடே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறேன், நைட்டோட நைட்டாக வரீங்களா, நீங்கள் எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணுறீங்க, இருங்க உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறேன் பாரு, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அத்தை வந்து கத்துறாங்க. உடனே வந்து போலீஸும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்தோன்னும் சார் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட பெரியப்பா வந்து சொல்கிறாரு. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா சோழன் கிட்ட கேட்குறாரு, என்ன இதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு சொன்னல, வீட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீல் வச்சுட்டு போயிருக்கோம், யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னோம், சீலை ஓப்பன் பண்ணால் மேலே திருட்டு வழியாக வந்திருக்கீங்க, இதுக்கு உனக்கு கேஸ் போட்டால் உனக்கு எவ்வளோ நாள் ஜெயில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே நிலா வந்து சார் இல்லை சார் எங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது சார், கண்டிப்பாக சோழனோட அப்பாவுக்கும் இந்த இடத்துல பங்கு இருக்குது சார், இவங்களுக்கு எப்படி
பங்கு இருக்கோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா சோழனுடைய அப்பா மேலதான் இந்த உயிலை எழுதி வச்சிருக்காரு சார். இவங்க 2 பேர் தான் சார் பொய் சொல்றாங்க. அது எப்படியாச்சும் நான் உங்களுக்கு நிரூபிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சார் நாங்க இங்க தேடி வந்தோம். இங்க ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி நாங்க சீல்லாம் உடைக்கல சார். ஏதாவது ஒரு விஷயம் ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை உங்ககிட்ட நாங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் சார் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஏமா என்ன ப்ரூவ் பண்ணுன்னு வந்துட்டு இப்படி நைட்டா திருட்டுத்தனமா உள்ள வருவீங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி நாங்கள் உயில இருக்கு, நாங்கள் ஏதாவது பார்க்கலாமா சார், சீல் போட்டுட்டீங்க, ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும் சார் அப்படின்னு நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் தானே பண்ணியிருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து சீல் வச்சுட்டு போயிருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் திருட்டு வேலை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் அப்படியே கத்துறாரு. சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, கிளம்புங்க 2 பேரும். யார் உள்ளே இருந்தது அப்படின்னு சோழந்தோ இவன் தான் சார் உள்ளே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழனை வந்து இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டு போகிறாரு. உடனே கஸ்தூரியும் அதாவது சண்முக பெரியப்பாவும் என்ன பண்ணுறாரு, சோழனோட பெரியப்பாவும் என்ன பண்ணுறாங்க, டேய் உன்னெல்லாம் ஜெயிலில் களி தின்ன வைக்கிறேன்டா, இரு உன் கூட 3 அண்ணனுங்களையும் கழி தீக்கிறேன், உங்கள் அப்பனையும் முதல்ல உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வர கத்துறாங்க. உடனே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்தூரியை பார்த்து இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பே பண்ணாத அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம், நீங்கள் அடுத்தவங்க சொத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க, சோழனோட அப்பாவுக்கும் இந்த இடத்துல பங்கு இருக்குன்னு கண்டிப்பாக நிரூபிச்சு உங்களை நாங்கள் இது பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. உடனே கஸ்தூரி என்கிட்டலாம் சவால் விடுறதை விட்டுட்டு முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா சோழனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, நிலாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் உள்ள லாக்கப்பில் வந்து சோழனை மட்டும் தான் வைக்கிறாங்க. உடனே நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சேரனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சேரனா இந்த மாதிரி நாங்கள் வந்தோம், வீட்டில் ஏதாவது பத்திரம் இருக்குன்ட்டு பார்த்தோம், ஆனால் உங்கள் பெரியப்பா வந்துட்டாரு, வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்து என்னப்பா சொல்கிற, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, நம்ம இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா, ஐயோ நான் என்ன பண்ணுறது, எந்த ஸ்டேஷன் சொல்லிட்டு அவர் பதட்டம் ஆகிட்டு உடனே சேரன் என்ன பண்ணுறாரு, டேய் பல்லவா எந்திரிங்கடான்னு சொல்லிட்டு டேய் பாண்டி எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் என்னென்ன சொல்கிற, சரி வாண்ணா உடனே போகலாம், அண்ணியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, ஐயோ அண்ணி நம்மளால ரொம்பவே கஷ்டப்படுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்கிறான். உடனே வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எழுந்து போகிறாங்க. உடனே நம்மளுடைய நடேசன் வந்து டேய் என்னடா லைட்டை போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்கடா, இங்கே வந்தோம் தூங்க விட மாட்டீங்க அப்படின்னா உடனே பல்லம் வந்து இவருக்கு வேற ஒருத்தர் என்ன எது நடக்குதுன்னு தெரியாமல் இவர் பாட்டுக்கிட்டு வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்க, சோழனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம், நம்ம வீட்டுக்கு தேட போயிருக்கான், உயில் தேட போயிருக்கான், கூட அண்ணியும் வேற இருக்காங்க, முதல்ல எந்திரிங்க ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நடேசனுக்கு ஒன்றுமே புரியல, டேய் எதுக்குடா, இந்த நிலாவுக்கு வேற வேலையே இல்லையா, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அங்கே வேற அவனை அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னும் நிலாவை பார்த்துடுறாங்க. சரண்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க, எப்படியாச்சும் அங்கே உயில் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பரண்டையிலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்தாருண்ணா, ஒரு பெட்டி, இரும்பு பெட்டி, அதில் எல்லாமே இருந்ததுன்னு தான் சொன்னார், ஏதோ நிறைய பத்திரம் பேப்பர் எல்லாமே பழசாக இருக்குங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார், கண்டிப்பாக அதில் தான் நான் இருக்கும், நான் இப்போவும் சொல்கிறேன்னா அதில் கண்டிப்பாக உயில் இருக்குது, உங்கள் அப்பா பேரில் தான் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து சேரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நிலா. உடனே சேரன் வந்து என்ன நிலா சொல்கிற, உண்மையாவா, அதில் தான் இருக்குமா, அப்போது இப்போ சோழா வேற உள்ளே இருக்கானே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, நம்ம வேணால் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரனை பார்த்து கேட்குறாங்க. உடனே சேரன் வந்து இல்லைப்பா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்கனவே சீல் வச்சு உள்ளே போகக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சீல் வச்ச இதுவில் இப்போ நீங்களும் வேற உள்ளே போயிட்டு இது பெரிய கேஸாக மாறிடுச்சுப்பா, இப்போ நம்ம போய் கேட்டாலும் விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு மாதிரி சொல்கிறாரு. உடனே பல்லம் வந்துட்டு அண்ணி நல்லா கரெக்டாக தெரியுமா, அண்ணா அப்படி சொல்லிச்சா, உள்ளே ஏதாவது இருந்ததா அப்படின்னா, ஆமாம் பல்லவா நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அவர் சொன்னார் நிறைய பழைய பேப்பர்லாம் ஏதோ இருக்குங்க, ஏதோ பத்திரமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே உங்கள் பெரியப்பா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லம் பாண்டிலாம் அவருக்கு என்ன வேலை, இந்த நைட் டைமில் யாராங்க அவரை வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. உடனே நிலா வந்து இல்லை ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும், கண்டிப்பாக அந்த இரும்பு பெட்டியில் ஒரு பத்திரம் இருக்குது, எனக்கு சோழா சொன்னது அப்படி தான் இருந்தது, நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன், நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க. சரி இப்போது உங்களோட அனுமதியோட யாராவது ஒரு போலீஸோட வாங்க சார், கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெட்டி இருக்குது, அதில் கண்டிப்பாக உயிர் இருக்க சான்ஸ் இருக்குது சார், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சுறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுமா, இருமா இன்ஸ்பெக்டர் வருவாங்க, வந்த பிறகு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தோன்னோ கேட்குறாங்க,
சார் இவங்க வேற உயிர் எடுத்துட்டு இருக்காங்க சார். உள்ள ஏதோ ப்ரூஃப் இருக்கான், ஏதோ இதெல்லாம் இருக்கான். அதை காமிச்சா கண்டிப்பாக எங்கள் பக்கம் கோர்ட்டில் ஜெயிக்கும் சார். நாங்கள் அதை நிரூபிப்போம். எங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க. யாராவது நீங்களே போலீஸ் யாராவது கூட வாங்க. நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். என்ன சார் பண்ணுறது? அது வேற சீல் வச்ச வீடாச்சே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுங்க வேற. சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரோட அனுப்புகிறாங்க. உடனே நிலா, சேரன், பலவா எல்லாருமே போகிறாங்க. கூட போலீஸும் போகிறாங்க. போனதுக்கப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சண்முகம் பெரியப்பாவும் கஸ்தூரி அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு சார் என்ன சார் இந்த திருட்டு பசங்க சொல்கிறாங்கன்னு என்ன சார் இங்கே வர வந்திருக்கீங்க? இவனுங்க எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பாட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாரும் உள்ளே போயிட்டு சீலை வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடியே வந்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு உள்ள போகிறாங்க. சார் என்ன சார் சீலை உடைச்சிட்ருக்கீங்க? கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு சார் இந்த வீட்டு மேலே. நீங்கள் என்ன சார் இவனுங்க பேசினா? நீங்கள் இவனுங்கெல்லாம் ஃப்ராடு சார், திருட்டு பசங்க பார்த்தீங்களா? சீல் வச்ச இடத்துல திருட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு சண்முகமும் கஸ்தூரியும் அவங்க பாட்டு ஒரு கத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க. கஸ்தூரியும் சண்முகம் பெரியப்பா வெளியே நின்றுட்டு அண்ணே என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சீலை வர உடைச்சிட்டு உள்ளே போய் ஏதோ தேடுறாங்க, ஏதாவது கிடச்சிருமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பதட்டமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சண்முகம் அதுதான் எனக்கும் வர தெரியலையே கஸ்தூரி, கொஞ்ச நேரம் நில்லு, வெயிட் பண்ணு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல உடனே அந்த பத்திரத்தை ஃபுல்லாக தேடுறாங்க. பல்லவனும் ஒரு பக்கம் தேடுறான், பாண்டி ஒரு பக்கம் தேடுறான். இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்னம்மா வந்ததுக்கும் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கீங்க, இன்னமும் கிடைக்கல தானே? முதல்ல எல்லாம் வெளியே வாங்க, உங்கள் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் கூட வந்து தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கத்துறாரு. சார் ஒரு நிமிஷம் சார், இன்னும் 5 நிமிஷம் சார், நாங்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவோம் சார், ஏதாவது ஒன்று கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பதட்டமாக அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பத்திரத்தை எடுக்கிறாங்க. கரெக்டாக அப்படியே கொஞ்ச நேரம் படித்து பார்க்குறாங்க. அதுதான் அந்த உயில். அந்த உயில் அந்த இரும்பு பெட்டியில் தான் இருந்தது. அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு சார் தூருக்கு சார் இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு இந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க. உடனே படிச்சுட்டு சார் இங்கே பாருங்கள் சார், எழுதியிருக்கு சார் நடேசனுக்கு தான் இந்த முழு சொத்துமே போகணும் வேறு எழுதியிருக்கு சார், இது எல்லாமே இவருடைய சொத்து சார், அவங்க சும்மா ஏமாத்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கொடுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டேருந்து வாங்கி அதை படித்து பார்க்குறாரு. ஆமாம் உயில் தோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் வெளியே வந்துட்டு பெரியப்பா என்ன எல்லா ஆதாரமும் எழுத்துப்பூர்வமாக இருந்தால் தான் நம்புவோன்னு சொன்னீங்களே, இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா நடேசன் பேர் மேலே தான் எல்லாமே எழுதியிருக்காரு தாத்தா, நீங்கள் தான் அப்போ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கீங்க, இப்போ எல்லாரும் உங்களை தான் ஜெயிலில் போட போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் திமிரா பேசுகிறாரு. உடனே நிலாக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சேரனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. என்ன நிலா சொல்கிற, உண்மையாவா? ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கடன்னு எல்லாரும் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. போனோன்னும் நிலா பத்திரத்தை கூப்பிட்டு போகிறாங்க. அதை சோழன் பார்த்துறாரு. கிடச்சிருச்சா? ஆமாம் சோழா கிடச்சிருச்சு, உங்கள் மேலே தப்பில்லை நிரூபிச்சிரு, உங்களையும் வெளியே விட்டுருவாங்க, அதே மாதிரி அந்த வீடும் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கஸ்தூரியும் அந்த சண்முகத்துக்கு உள்ளே போட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன் வந்து டேய் நொன்னா பாத்தியா, ஏதோ எழுத்துப்பூர்வமாக கேட்டுட்டு இருந்தியே பார்த்தல, எங்கள் அப்பா எனக்கு தாண்டா எழுதி வச்சிருக்கான், என்னமோ நீயும் உன் தங்கச்சியும் சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே சவால் விடுறாரு. பழையபடி நிலாவுக்கு அந்த வீடு கிடச்சிருச்சு. நிலா மூலியமாக தான் அந்த வீட்டையே மீட்டு எடுத்திருக்காங்க. உடனே நிலாவை எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரியும் சண்முக பெரியப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி அங்கே ஸ்டேஷனில் வச்சுக்கிறாங்க.